அவர் பெரிய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். காட்டில் ஜீப்பில் மகளோடு சுற்றி வரும்போது ஒரு அழகிய சிறிய புலிக்குட்டியை பார்த்தாங்க. ஜூலிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்பா இந்த புலிக்குட்டி ரொம்ப அழகாக இருக்குப்பா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வளர்க்கலாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா என்று கேட்ட தனது ஒரே மகளின் விருப்பத்திற்கு ஓகே சொல்லிட்டார் அப்பா. ஜூலி அந்த புலிக்குட்டியை ரொம்ப செல்லமாக வளர்த்துக்கிட்டு வந்தா. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அவங்க சித்தப்பா வெட்டனரி டாக்டர். ஜூலிமா, இப்போ புலிக்கு 1 வயசு ஆயிடுச்சு. அதனுடைய ஒரிஜினல் குணம் வந்துடும். காலில் நகங்கள் பெருசாக வளர்ந்துருக்கும். இனி அடிக்கவும் கடிக்கவும் ஆரம்பிக்கும். அதை வீட்டில் வச்சு வளர்க்குறது ரொம்ப டேஞ்சர். காட்டில் கொண்டே விட்டுருங்கன்னு அட்வைஸ் பண்ணார். ஆனால் ஜூலி கேட்கல. அது என் செல்லம், அது என்னை ஒன்றும் பண்ணாது என்று புலிக்குட்டியை கொஞ்சிவார் கூறினாள். 1 மாதம் ஆச்சுங்க. அப்பா காப்பாற்றுங்க என்ற மகளின் அலறலை கேட்டு அப்பா போய் பார்த்தா புலி ஜூலியை அடித்து அவள் மேலே ஏறி நின்று கழுத்தை கடிக்க ஆரம்பிச்சிது. ஜூலி முகம் உடலில் பலத்த காயம். துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் புலியை சுட்டு கொன்று மகளை காப்பாற்றிட்டாருங்க அப்பா. ஜூலியின் அலைய முகத்தில் 3 இடங்களில் தையல் போடப்பட்டது. புலி செத்து போனாலும் அதனால் ஏற்பட்ட தழும்புகள் அவன் முகத்தில் இன்னும் மாறாமல் இருக்குங்க. புலிக்குட்டி ஆபத்தானது என்று தெரிந்தும் அதனோட விளையாடி மகிழ்ந்தது எவ்வளவு தவறுன்னு இப்போ நினச்சி என்னங்க பிரயோஜனம்? அது மாதிரி தான் தீய கெட்ட காரியங்கள் பாவங்களை பழகி கொள்ளக்கூடாதுங்க. ஆரம்பத்தில் நல்ல சுகமாக இருக்கும். நாட்கள் செல்ல செல்ல அதனால் ஏற்பட்ட காயங்களை தழும்புகளை மறைக்கவே முடியாதுங்க. நம்ம தலைகுனிய வைக்கும். நீதிமொழிகள் 20:30. காயத்தின் தழும்புகள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துமா. அதனால் பாவம் ஆபத்து என்று பெற்றோர் மற்றும் பெரியவர்கள் கூறும் எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு நமக்கு காயம் தழும்பல் ஏற்படுவதற்கு முன்னதாகவே ரொம்ப கவனமாக வாழணுங்க. டோன்ட் ப்ளே வித் சின்ஸ், இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.